தமிழ்நாட்டில் சென்னை, வேலூர், விழுப்புரம், தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது. வத்தலகுண்டு அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் அடையாறு, பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தைவெளி உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பம்மல், அனாகபுத்தூர், சிட்லப்பாக்கம், சேலையூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் கோடை மழை பெய்தது. வெயில் நகரமான வேலூரில் பகலில் 99 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் கொளுத்திய நிலையில் இரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வண்டிமேடு, சாலாமேடு, சூரப்பட்டு, கெடார் உள்ளிட்ட இடங்களில் நள்ளிரவு சுமார் 45 நிமிடங்கள் மழை வெளுத்து வாங்கியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சைப்புளியம்பட்டியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் ஓசூரிலும் ஆலங்கட்டி மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 300க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சூறாவளி காற்று மழை சேதமாகி இதாகிருச்சு. ஒரு மரம் நிறைய சேதமாகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 மரம் மேலே சாஞ்சிருச்சு. இதை நம்பித்தான் நாங்கள் பொழைச்சிட்டு வந்துருக்கோம். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ஒரு மழை காற்று மரம் ஒரு 300 மரத்துக்கு மேலே ஒடிச்சு போச்சுங்க நம்ம ஏரியாவில். இதில் என்ன நானும் பாதிக்கப்படும், பக்கத்துலேயும் இருக்குது ஒரே இறக்கத்தில். இதில் அரசு இருக்குது, நேரடியாக பார்த்து அதுக்கு நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கணும். இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, பல்லடம், அவினாசி, ராசிபுரம், போடி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.